memorial service of our late mum, Mrs. Rita Govender. On behalf of the immediate family, we would like to thank you for your continued support during this time of bereavement, and I'd now like to hand you over to Guru Thamu. சகோதரி சகோதரர்களுக்கும் என் அன்பு கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்களே, முதன்மையான இந்த கவர்னர் குடும்பத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த 15 நாள் கருமாதி ஆத்ம சாந்தி பிரார்த்தனைக்காக மிக அன்போடு மதிப்போடு வருவிக்கிறேன். எங்களை பிறந்துவிட்டு காலம் சென்ற அம்மையார் எமான்வந்தி கவர்னர் அவர்களுடைய ஆத்மாவ நற்கதியும் சாந்தியும் அடைந்து உங்களுடைய பாதார விந்ததத்தில் சேரும்படியாக ஓம் நமச்சிவாய பிரமாணி நம்மளை வேண்டுகிறோம். Dear family, friends, relatives, like I've just mentioned in vernacular, we have all gathered here to perform what we refer to as the Karumadi Atma Shanti Prathanai, the 15th night, whereby we invoke the Spirit of God Almighty, asking Him to confer His grace upon the soul of the late Rita Govender, who had been called to rest by the grace of Lord Namah Shivaya Pramani. We pray to Namah Shivaya Pramani, please offer the soul what we refer to as moksha or paramukti. Ladies and gentlemen, we are about to commence the evening's prayer. Let us all rise, put our hands together, please. Hari Om, Hari Om. Guruke en vanakkam, Guruke en vanakkam, Guruke en vanakkam, vanakkam. வணக்கம். வக்கத்தொண்டமாக்காயி வக்கத்தொண்டமாக்காயி சூரியகோட்டி சமப்பிரபம் நிர்விக்னம் குரு மே தேவோ சர்வகாரியேஷு சர்வதா. உலகெல்லாம் உணர்ந்தோம் ஓதற்கு அறி அவன் நீலவுலாவியே நீர்மடிவே நியன் ஆளர்கள் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மாளச்சிலம் வாடி வாஸ்தீவனங் குபோம் சரஸ்வதி நமஸ்தோபியம் வரதி காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தி பவது மே சதா. அம்மை நாராயணா நமோ தேவி நாராயண நமோ லக்ஷ்மி நாராயண நமோ பத்ரி நாராயண நமோ. ஓம் தத்புருஷாய வித்மஹி வக்கரதுண்டாய தீமஹி தன்னோ தொன்னிப் பிரசோதயாத். ஓம்
ஓம் விநாயகாய நமः சக்தி விநாயகாய நமः சித்தி விநாயகாய நமः புத்தி விநாயகாய நமः யோக விநாயகாய நமः. ஹரி ஓம் சாந்தி சாந்தி சாந்தயே. ஓம் அப்பவனாய பிரமாணி எங்களை பிறந்துவிட்டு காலன் சென்ற ஏமாவந்தி ரீட்டா கவண்டர் அவர்களுடைய ஆத்மாவை நற்கதியும் சாந்தியும் அடைந்து உங்களுடைய பாதார விந்தத்தில் சேரும்படியாக அறிவோம். சாந்தி சாந்தி சாந்தயே. Thank you. You may be seated. Dear family and friends, my first dedication is to Lord Vinayaka Praman, whereby we invoke the spirit of Lord Ganesha and we say to him, Appa Vinayaka Praman, the soul is on its onwards journey back to Shivalogam in what we refer to as the transmigration of the soul from Bhulogam to Shivalogam. Should there be any obstacles, any obstructions in the way of the soul reaching its goal, that is the lotus feet of Lord Namah Shivaya, we ask that you humbly remove those obstacles and obstructions. ஓம் எனும் பொருளாய் ஒளியோய் போற்றி. ஓம் எனும் பொருளாய் ஒளியோய் போற்றி. கோமனம் பொருத்தரும் பொழிவாய் போற்றி. அகரம் முதலான ஆனாய் போற்றி. அகரகி உகரி ஆதி போற்றி. அகரி உகரி ஆதி போற்றி. நவசதி விநாயகனே வணக்கம். நன்மைகள் பெருகிடச் செய்யமக்கும். நவசதி விநாயகனே வணக்கம். நன்மைகள் பெருகிடச் செய்யமக்கும். நவசதி விநாயகனே. மயக்கும் முன்னருத்தாய். மாயா பிறவியன் மயக்கும் முன்னருத்தாய். தாயாய் எமக்கும் தயையம் புரிந்தாய். மாயா பிறவியன் மயக்கும் முன்னருத்தாய். தாயாய் எமக்கும் தயையம் புரிந்தாய். முன்வினை பாவங்கள் போக்கிடச் செய்தாய். முன்வினை பாவங்கள்
next dedication is to Mother Saraswati, whereby we invoke the goddess, saying to her Thai, give us the good sense as we perform this prarthana. Give us the good sense. Give us the knowledge whereby we can invoke the Spirit of Lord Namashivaya Paramani, asking Him to confer His grace upon the soul. We pray to you, O Divine Mother, Adi Parasati, please come down and give us the good sense and the knowledge whereby that soul could be redirected back to Shivalogam. வெள்ளை கமலே மீதினிலே வீணை மீட்டும் ஒளியாடி அள்ளக்குறையே தலையமுதம் அருளம் தாகி களைவா நீ சரஸ்வதி தாயே நின்னை சரணடைந்தே சரஸ்வதி தாயே நின்னை சரணடைந்தே அருள் வாக்கு தந்தென்னி ஆதரித்தருள்வாய் சரஸ்வதி தாயே நின்னை சரணடைந்தே அருள் வாக்கு தந்தென்னி ஆதரித்தருள்வாய் சரஸ்வதி தாயே My next dedication comes from the Tiruniyana Sambandar Devaram, whereby he glorifies Lord Namashivaya Paramani and saying to Lord Namashivaya Paramani, as long as I could chant your 5-syllable mantram that we refer to as the Panchacharam,
Nama Shivaya. If we can chant those 5-syllable mantras with love, even with tears, and they will lead you along the path of righteousness. All those that sing them with joy will sever whatever connection they have with bondage and attachment in this material world. Om Namah Shivaya, Shivaya Namah Om Namah Shivaya, Shivaya Namah Om Namah Shivaya, Shivaya Namah காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமே நன்னறிக்கி ஐப்போது ஓதுவார்த்தமே It is said in our scriptures, in the Rig Veda, when God is first being glorified, he is referred to as Paramatman or Parabrahman, meaning this big massive ball of energy. And it is said, this big massive ball of energy has got no size,
it's got no shape, it's got no name, it's got no form, and it's got no gender. That's how God is being defined as Paramatman or Parabrahman, meaning this big massive ball of energy. If one looks at oneself, basically there are two entities. You have the gross or the physical body, and you have the Atma or the Jivan or the soul. The body is the perishable entity. It is composed of what we say Panchabhutangal, or the 5 base elements of life: earth, fire, water, space, air. The body is a perishable entity. It had come from Mother Earth, and at the end of the day, it will return to Mother Earth. But the Atma or the Jivan or the soul or the Avi that's within the confines of this gross or physical body, that belongs to Lord Namachivaya Pramani. This tiny spark of energy within the system of ours is referred to as a Jivatman. God is referred to as Paramatman. So this Jivatman had come out from this big massive ball of energy that we call the Paramatman. At the end of the day, the soul needs to go back to its maker, and we pray to him in his various manifestations. Although we revere him as Paramatman or Parabrahman, this big massive ball of energy, for communication purposes, he has revealed himself in various sizes, names, shapes and forms, merely for communication purposes. Here we pray to him as Lord Muruga Pramani, and we say to him, we glorify you, Lord Muruga. The way we would like to describe you is put you on a wunjal. Wunjal is a swing, and place a lotus on top of that swing, put you on top there, and rock that swing, rock that cradle, and sing a beautiful lullaby to you. But on the same token, on the reverse token, we ask you to offer your grace to this Atma or this soul by offering it what we refer to as Moksha or Paramukti. Moksha or Paramukti is to become one with God. உள்ள கமலத்திலே முருகா உனக்கோர் ஊஞ்சலி உள்ள கமலத்திலே முருகா உனக்கோர் ஊஞ்சலி வள்ளியுடன் வருவாய் முருகா மெல்ல நட்பாடிடுப்பே வள்ளியுடன் வருவாய் வள்ளியுடன்
spoke about God being a big, massive ball of energy. This big, massive ball of energy, like I said, it's got no size, it's got no shape, it's got no form. It's everlasting. It is said in our scriptures, Pallandu, Pallandu. Forever and ever. There is no beginning, there is no end for God. Like the way there is no beginning, there is no end for God. In other words, God is everlasting, is big one, big massive ball of energy. This Atma or the Jivan of the soul that's within this body is also everlasting as well. There is no death to that Atma. Death is for the body. The body, like I said, is composed of the 5 base elements, earth, fire, water, space, air. It is Mayam. Mayam means an illusion. It's not of anything that is of permanence, because death is a certainty for the body. But the Atma will live on for time immemorial. Like the next part that comes up, Pallandu, Pallandu, Palairattandu. Govinda Peramani, you live forever and ever. You live for eons and eons. There is no beginning, there is no end to you. Likewise, the soul is caught up in what we say, Pirivi Kadal. Every time the soul comes down into this world, takes on a gross or physical body, tries and works off the karmas of all its previous births, and it goes back to God. God will reevaluate that soul, and He will pan out a new life for that soul based on what we take back. Ranganatha Swamiye Govinda. Ranganatha Swamiye Govinda. Pallandu Pallandu Palagiratandu. Pallandu Pallandu Palagiratandu.
next dedication is to the Divine Mother again, whereby we pay homage to the Divine Mother. We say to her, Taye, you are the energy of this entire universe. If you withdraw your energy, the entire universe will come to a standstill. In other words, it will disintegrate. That is the power of your energy, O Divine Mother. You are that divine light that we refer to as Akhanda Jyoti. And we pray to you as Akhanda Jyoti. We pray to you, O Divine Mother, give us the light in our life. If we do not have the light, then we walk around in darkness. We don't know what is going on in our life. If you do not give us light in the form of knowledge, then you will find there is no wisdom. People will be doing things as they please. There is no structure in life. Because without knowledge, you cannot attain anything in this world. We pray to you, O Divine Mother, give us that knowledge, give us that intelligence in the way that we should worship you. And in the way that we should worship you, also asking you to offer your grace upon the soul of the late Eman Wati Govender, who had been called to rest by your grace. Jaganmataye, 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 Akhanda Jyoti Gobi Adi Parasati, Jaganmataye, Jaganmataye. Akhanda Jyoti Gobi Adi Parasati, Akhanda Jyoti Gobi Adi Parasati. Akhanda Jyoti Gobi
We pray to you, Lord Namashivaya Paramani. Please confer your grace upon this soul. When this soul travels back to Sivalogam, please ensure that it does not deviate on its journey. It comes back nice and peacefully. When it reaches the realm that we refer to as Sivalogam, we ask that the gates of Sivalogam be left wide open and your holy feet beckons to the soul. In about 10 days' time, the entire universe would be observing, celebrating, and enjoying the festival of Kartike Deepam, light, Jyoti. Lord Namashivaya Paramani, in this great city, Tiruvannamalai, he appeared in the form of a pillar of light. The next model that we sing, we glorify him as the Terjalingam. Terjalingam is the fire lingam. And we say to Namashivaya Paramani, like the way that light burns at Tiruvannamalai, we ask that you burn that light in each and every one of our lives. Shivaya Namah Om. 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 Shivaya Namah. Shivaya
Your mother is the most prized possession that you would ever have in your life. Why do we say that? It says, for everything that is born in this world has one thing at the back of its mind, and the biological mother is something that cannot be replaced. That little love that she would show in that short space of time that we take on this birth, it is said, even if you take on the next 7 births, you will never ever be able to replace or repay for that love that she's shown you in this one single life's journey. Every human being knows that that love that mother will show you is something that you cannot buy in the shop. You cannot go to ShopRite Checkers, you cannot go to Pick and Pay, you cannot buy that over the counter. It is something that is inborn. It is something that a mother will share with the children that she brings forth into this world. And we revere. 9 out of 10 cases, you fail to say thank you to your mother. In 9 out of 10 cases, you would fail to say thank you to your mother. But on this occasion here, we are going to say a thank you for whatever she's done for this family. She is the most loving deity. Thai sirunda kovinamillai, thandai sol mikka mandiramillai. There is no temple, there is no shrine, there is no deity that is more potent or powerful than your biological mother. You will never see Muruga in your life. You will never see Lord Shiva in your life. The only deity you will see in your life is your mother and your father. That is why the mother is referred to as Anbana Devam, the most loving deity that you would ever see. And we say to her, thank you. In all aspects of life, you are always there for me, O Divine Mother. You are always there for me during trying times and during times that we were right at the crescent of life as well. During my growing up years, you hugged me, you held me, you kissed me, you showered love upon me. Paal ootti valattai, sor ootti valattai. You fed me with food, you fed me with milk from your bosom to make me what I am today. Oh biological mother, we could never ever forget you. You will always be in our thoughts. You will always be in our prayer. We will always turn towards you. Even myself, I lost my mother some 30 years ago, but there isn't a day that I go without praying to her. So we always revere this day of Divine Mother. The next 2 parts that I'm going to sing is dedications to the biological mother. Glorifying the biological mother. அம்மானியங்கள் அன்பான தெய்வம் அருமை எங்கள் அம்மா அழகியை எங்கள் அம்மாவே அழகிய எங்கள் அம்மாவே. You are the most beautiful thing that have happened in my life. அம்மானி எங்கள் அன்பான தெய்வம் அருமை எங்கள் அம்மாவே அழகிய எங்கள் அம்மாவே. அம்மானி எங்கள் அன்பான தெய்வம் அருமை எங்கள் அம்மாவே
என் அம்மா என் தெய்வம் நீதானியே என் அம்மா உன்னாலே வாழழி 10 மாதம் சுமந்து பெற்று எங்கள் வளர்த்தனியே என் அம்மா என் அம்மா என் அழகியம்மா என் அம்மா என் தெய்வம் நீதானியே என் அம்மா உன்னாலே வாழறி 10 மாதம் சுமந்த பெற்று எங்கள் வளர்த்தனியே என் அம்மா ஊட்டி வளர்த்தே எங்கள் அம்மா பாலூட்டி காப்பது எங்கள் அம்மாதான் ஊட்டி வளர்த்தே எங்கள் அம்மா பாலூட்டி காப்பது எங்கள் அம்மாதான் என் அம்மா என் அழகியம்மா என் அம்மா என் அழகியம்மா என் அம்மா என் தெய்வம் நீதானே என் அம்மா உன்னாலே வாழறி 10 மாதம் சுமந்த பெற்று எங்கள் வளர்த்தனியே என் அம்மா இரவிலும் ஆனாலும் தூக்கி போவி தொட்டில போட்டாலும் தாலாட்டும் தீயம்மா இரவும் பகலிலும் தூக்கி போவி தொட்டி போட்டே தாலாட்டும் தீயம்மா என் அம்மா என் அழகியம்மா என் அம்மா என் அழகியம்மா என் அம்மா என் தெய்வம் நீதானே என் அம்மா உன்னாலே வாழறி 10 மாதம் சுமந்த பெற்று எங்கள் வளர்த்தனியே என் அம்மா என் அம்மா என் அழகியம்மா என் அழகியம்மா என் அழகியம்மா Dear family and friends, that brings to the end the first half of this evening's service, memorial service that's being held for the late Rita Govender. We do have one speaker that's going to come through and pay tribute. I'm going to call upon Rochelle, who is a family friend. Rochelle? Greetings in the wonderful name of our Lord and Savior Jesus Christ. This afternoon, it is my joy and privilege to speak on behalf of our late Auntie Rita. 16 days have passed, and I want to thank God for sustaining the family. It's not an easy thing to lose a mother, and through the grace of God and the strength that He has given them, they are pulling through each day, and we thank God for the strength that He gives them. Auntie Rita is very special to me. She
she called me child. And I'm standing here today and looking at a picture. Auntie Rita was very prim and proper. She dressed pedantically, and everything about her was very immaculate. And those are the things that I'll always remember and I'll miss the most. And there are days from the time that she has passed away, I can count how many times I went to their home. I miss her a lot, and I must say that it's hard to go and visit them because when I walked through the doors, I used to see Auntie Rita, and now she's not there anymore. And through everything that has happened, I know most of you all know she's a wonderful and caring person. And although she had everything, she never showed off and she never boasted. Even through that last week that she was sick, and I went and saw her, and I said, Auntie Rita, I'm sorry that I was supposed to come and I wasn't there for you. She says, no, don't worry, child, you know me. And what broke my heart was Auntie Rita sat on her chair and she cooked her food and she took care of Uncle. And you know, a mother, like the Pandit said now, a mother will go that extra mile to take care of her children and her family. And I think that's one of the things Joe and Elton will miss the most, is she went that extra mile for you guys. And with everything said, we will really, really miss Auntie Rita. She's left a legacy to follow. And I pray that God will bless the family and take care of them. And like I said the last time, be there for the family. That's what they need right now. Thank you. Unfortunately, Joe is a bit too emotional to speak right now, so I'm going to be doing his vote of thanks on behalf of him. Good evening, friends and family. It's a rather sad and unfortunate occasion in which we've gathered here tonight. It warms my heart to see you all here tonight, honoring my late mother's life. I want to take a minute to thank the following people that have stood by us during our most darkest of days. To my dearest neighbors, you may not know how special you've been to us along these 30 years. Thank you for sharing the most happiest of days and now the most saddest of days with us. Auntie Rani and Uncle Roy, Auntie Sharma, Julie and David, Aya and Tata, Yvette and Niresh. My mother is absolutely proud and grateful for you guys. My Uncle Bobby and family. Memories are what's left. Memories that you always hold on to, thanking you for your support. Our friends that became family over the years, Sheila and Chantal, thank you for being in our lives and checking in on us daily. My brother, sister-in-law, and her loving family, thank you for your sacrifices during the last 16 days. We really appreciate you. Lastly, to everyone who took time to spend this evening with us. You really mean the world to us, and we're ever so grateful to have crossed paths with you. Every now and then, spare a thought for my mother and the good times that you all shared. Stay blessed, stay safe, and safe travels. Joe and Wesley. Dear family and friends, I'm going to move on to the next part of this evening's service, and that is the offering of the Deepam Aaradhane, whereby we release that soul. This prayer is all about the releasement of the soul back to God. That's why we refer to it as Karu Madi. Karu is all the fruits of our deeds and actions that one would perform in one's life's journey. Madi is for the individual that we are praying. Offering the prayer for Atma Shanti is when we pray to God, asking Him to offer the soul peace and tranquility, everlasting peace and tranquility. That's all we could ask for. Ladies and gentlemen, I'm now going to call upon the immediate family and thereafter the extended family to come through in nice family groups, and then of course the family, friends and relatives to come through in a nice orderly manner and turn the Deepam Aaradhane. Whilst y'all are turning the Deepam Aaradhane, I'm going to sing sacred psalms from the Devaram, Tiruvasakam
and the Tiruvaruppas. Let Daddy go first. Let him go first. Let him go first. Let Daddy go first. Let him go first. Thereafter, you can come to the family side. நமச்சிவாயவே 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 ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான்னறி விஷயம் நமச்சிவாயவே ஞானபிந்து எத்துமே நமச்சிவாயவே நான் எரி காட்டுமே அம்மையே அப்பப்பா ஒப்பிலா மணியே அம்மையே அப்பப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைத்தே ஆரம்பே அம்மையே அப்பப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைத்தே ஆரம்பே பொய்மையை பெருகி பொருதினை சுருக்கும் பொய்மையை பெருகி பொருதினை சுருக்கும் பொருட்களை உளையனின் கணக்கே செம்மையங்காகி சிவப்பதும் ஆடித்தீ செம்மையங்காகி சிவப்பதும் ஆடித்தீ செல்வமே சிவபெருமானே செல்வமே சிவபெருமானே
நான் முன்னை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் இறைவா எங்கிருந்த அன்பினில் விளைந்து ஆரம் அம்மையே அப்பப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்து ஆரம் ஆரமுதே 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 ஆரமுதே. Now we invite the extended family and thereafter family and friends to come through in a nice orderly fashion and offer Deepam Aradhani. மாசல்வி நெய்யும் மாலை மதியமும் மாசல்வி நெய்யும் மாலை மதியமும் மாசல்வி நெய்யும் மாலை மதியமும் ஈசோதென்றரும் இளவேனிலம் பொய்கயம் போன்றதீ வண்டரை பொய்கயம் போன்றதீ ஈசன் எந்தை இணையடி நிகழ்த்தி ஈசன் எந்தை இணையடி நிகழி விரகத்தி நான் பாலில் பாடுனை போல் விரகத்தி நான் பாலில் பாடுனை போல் மறையாய் நின்றோரன் மாமணி கோரியான் மறையாய் நின்றோரன் மாமணி சோதியான் உறவு பொன்னாட்டி உணர்வு கையற்றினாள் பொன்னாட்டி உணர்வு கையற்றினாள் முருக வாங்கி கடைய முனி பொன்னி முருக வாங்கி கடைய முனி பொன்னி முருக வாங்கி கடைய முனி பொன்னி கொற்றாயனவரோ விளக்கையிலே கொடுமை பல செய்தன நான் அறியேன் கொற்றாயனவரோ விளக்கையிலே கொடுமை பல செய்தன நான் அறியேன் எற்றாய் இங்கே
நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமை போதம் என் நெஞ்சில் நீங்காத தாழ் வாழ்க. இமை போதம் என் நெஞ்சில் நீங்காத தாழ் வாழ்க. இமை போதம் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இமை பொருதம் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இமை பொருதம் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. போகரியாண்டே குருமனிதன் 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 தாழ் வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. ஆகமமாகி நின்றோ மன்னிப்பான் தாழ் வாழ்க. ஆகமமாகி நின்றோ மன்னிப்பான் தாழ் வாழ்க. ஆகமமாகி நின்றோ மன்னிப்பான் தாழ் வாழ்க. ஆகமம் ஆகி நின்று மன்னிப்பான் தாழ் வாழ்க. ஆகமம் ஆகி நின்று மன்னிப்பான் தாழ் வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. பொன்னார் மேனியனியே, பொன்னார் மேனியனியே, பொன்னார் மேனியனியே, பொன்னார் மேனியனியே, கொள்ளை தோளை அழை கதைப்போ பின்னார் செஞ்சடித்தே. மின்னார் செஞ்சடை மேல் மின்னார்
ஏத்தவள்ளாம் ஆர லோகத்தில் இருப்பதி பார்வோன் ஏத்தவள்ளான் பாரலோகத்தில் இருப்பதி பார்வோன் ஏத்தவள்ளான் பாரலோகத்தில் இருப்பதி கொண்டார் பேணிகனி புள்ளி தோளை அறி கசை கொண்டார் பேணிகனி Could I have the Governor family to come through, please, and do the closing prayer? Let us all rise for the closing prarthana, please. Call everybody. On the end of the Atropadigam, all together, all together. Keep on telling till I finish, okay? Don't stop turning. Muttinari ariyadiye mo karuno moyalveni pattinari arivendu மறைவினைகள் ஆகும்பன் தீர்த்தமெல்லாம் அறிவீட்டி இவமாகி என்னை காண்டே பார்த்தனே அருளியவர் ஆட்பெருவாய் ஆற்றோக்கி நெறியெல்லாம் நெறி கண்ணி நெறியாக இனிவேணி திருநெறிகள் சேராமை திருவருளே ஏறும் புரியென்றோம் இல்லாதே கோட்டல்லன் கொட்டையடக்கி அறிகமணம் அருளியவர் ஆட்பெருவாய் ஆற்றோனி செம்மை நலம் அறியாதியே சிதறருடம் எரிவேற்றி உண்மை மலம் அறிவேற்றி முதலாயே முதல் வந்த நம்மையமோ பொருளாக்கி நாட்டி வைத்தி ஏற்றி வைத்தி அம்மையனே அருளியவர் ஆட்பெருவாய் ஆற்றோனி ஆட்பெருவாய் ஆற்றோனி ஆட்பெருவாய் கல்லாப்பிரியம் கருதாப்பிரியம் கசுந்துருகை நில்லாப்பிரியம் இனியாப்பிரியம் நின்னருத்தை சொல்லாப்பிரியம் துதியாப்பிரியம் தோராப்பிரியம் எல்லா பிரிகளையும் பொறுத்தருவாய் கட்சியகம்பனி அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி அறிவோம் சாந்தி சாந்தி சாந்தயி. Dear family, the family is requested that you partake of the refreshments which has been especially prepared for you before you depart from here.
நன்றி, வணக்கம், டேக் கேர்.